நான் போய் இதை போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நான் ஸ்டாக் ஏற்றணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா 3 months ஒன்ஸ் வந்து எப்போவுமே நான் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஆர்டர் வரும்போது எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு போயிடுவேன். ஸோ தேடும் போது எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. ஒன்ஸ் 1 வீக் ஒன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கேக் ஆர்டர் வரனால 1 வீக் ஒன்ஸ் பண்ண முடியல. ஸோ நானா டைம் ஒதுக்கி எப்பயாவது 3 months வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறையா போடுறேன். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும், எது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு தடையும் நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம பல்க் அமௌண்ட்டாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் செக் பண்ணணும், அதில் எக்ஸ்பைரி ஆயிடுச்சா என்னன்ட்டு எல்லாமே நான் செக் பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஏதாவது இதுவாக இருந்துச்சுன்னா அடுத்த டிசம்பர் வருது இல்லையா, அதுக்காக ப்ளம் கேக் ஆர்டர்ஸ்லாம் வரும். அதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுன்றதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒன்றுனா காட்டுறேன். ஓகே, இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா. எனக்கு என்னோட கம்ஃபர்டபுளுக்கு எதுவும் நான் இங்கே தான் நின்று பேக் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த இடத்துல தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, எனக்கு என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஜாமானை வந்து இங்கெல்லாம் வச்சா சரியா இருக்கும், பேக் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் வருது. ஸோ அதுக்கு டக்குன்னு ஜாமான்லாம் எடுக்கணும் இல்லையா, ஈஸியாக ஹேண்டிலபிளாக இருக்கணும். அதுக்காக குக்கீஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து மெடிக்கலுக்குள்ளது, அதனால ஸோ வீட்டு யூஸ் வேண்டாம். இதுதான் பேக்கிங்க்கு. டக்குன்னு எடுக்கிற மாதிரி உள்ள எல்லாமே பேக்கிங் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அது பேக்கிங்க்கு தேவையானது, ஃபோட்டோகிராஃபிக்கு அதுக்காக உள்ளதெல்லாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து டிசம்பர் ப்ளம் கேக்குக்கு வந்து சாரி கிறிஸ்மஸ்க்காக கேக்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சுருந்ததுல வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன். தேவையில்லாததெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் தூக்கி போடுறதுக்கு. இனிமேல் நான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஸ்டாக் ஏற்றுவேன். நம்மக்கிட்ட எப்போவுமே எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நாங்கள் உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஸோ எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது ஃபுல் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஹாஃப் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நான் தூக்கி போட்டுடுவேன். நான் போய் இதை போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நான் ஸ்டாக் ஏற்றணும்.